வணக்கம். நரேந்திர மோடி, பிஜேபி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி ஏன் வாயை திறப்பதில்லை? குல்தீப் சிங் சேங்கர் வழக்காக இருக்கட்டும், ஆசிஃபா வழக்காக இருக்கட்டும், ஹாத்ரஸாக இருக்கட்டும், உன்னாவாக இருக்கட்டும், அல்ல பில்கிஸ் பானு வழக்காக இருக்கட்டும், மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக பரேட் நடத்தினார்கள். அன்னைக்கும் நரேந்திர மோடியின் அரசாங்கம் அமைதியாக இருந்தது. ஒட்டுமொத்த பிஜேபி இது போன்ற ரேபிஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக எதற்காக களத்தில் குதிக்கிறார்கள்? அதை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். சிந்தித்திருக்கிறீர்களா? பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ், நாரி சக்தி வந்தன் அதிநியம், இது போன்ற ஏராளமான ஸ்கீம்ஸ்களை நரேந்திர மோடி லான்ச் செய்கிறார். அதற்கு பின்னாடி உண்மையிலேயே பெண்களுக்கு சமமான அதிகாரம், உரிமைகள் அல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இதெல்லாம் செய்கிறார்களா? அப்படி இருந்தால் எதற்காக நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார்? எதற்காக ஒட்டுமொத்த பிஜேபி இது போன்ற ரேபிஸ்ட்களை காப்பாற்றி வருகிறது? ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டாண்ட் எதற்காக ரேபிஸ்ட்களுடன் போய் நிற்கிறது? பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், இந்து ரக்ஷா தள், இது போன்ற ஏராளமான இந்துத்துவ அமைப்புகள் அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். பெண்கள் இவர்களுக்கு ஒரு அடிமையாக இருக்க வேண்டுமா? அல்ல பெண்களுக்கு உண்மையாகவே இந்த நபர்கள் பாதுகாப்பை, உரிமைகளை, அதிகாரங்களை வழங்குவதற்காக போராடி வருகிறார்களா? ஐடியாலஜி என்ன? வெறும் மக்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஸ்கீம்ஸ்களை, இது போன்ற வார்த்தைகளை நரேந்திர மோடி பேசி வருகிறாரா என்கிற இந்த கேள்வியை நாங்கள் மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்ய பார்த்தோம். எங்கள் கண்முன் வந்த ஏராளமான விஷயங்கள், இவர்களுடைய ஐடியாலஜி என்னவாக இருக்கிறது, அதை பற்றி புரிந்து கொண்டதற்கு பின்புதான் ஆமாம், நரேந்திர மோடி பெண்களுக்கு எதிராக நடக்கும் ஒவ்வொரு அநீதியும் தட்டி கேட்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை பற்றி ஒரு முறை கூட தட்டி கேட்க மாட்டார். ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் ஒரே ஐடியாலஜியை பின்தொடங்கி வருகிறது. அந்த ஐடியாலஜி மக்களுக்கு முன்பு பப்ளிகேஷன் வழியாக, புத்தகங்கள் வழியாக பரப்பப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் 1925ஆம் ஆண்டு உருவான ஒரு அமைப்பு. ஆனால் ஆர்எஸ்எஸ் பெண்களுடைய இடம் என்ன? ஆர்எஸ்எஸ் பெண்களை பற்றி என்ன நினைக்கிறது? ஆர்எஸ்எஸ் எந்த ஐடியாலஜியை பின்தொடங்குகிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த பதிவில் நாங்கள் எடுத்துக்காட்ட போகிறோம். ஒரு மிகவும் டீட்டெயில்டாக ரிசர்ச் செய்யப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டாக இருக்க போகிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒரு சில நபர்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காகவும் போகலாம். இந்த வீடியோவை முடக்க செய்வார்கள், டெலீட் செய்ய சொல்லுவார்கள். ஆனால் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இது போன்ற வீடியோக்களை தயவு செய்து டவுன்லோட் செய்து உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்க வேணாலும் நீங்க இதை ரீபோஸ்ட் செய்யலாம். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் வராது. ரெண்டாவது, இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். ஒண்ணுமே புரியவில்லை என்றால் கூட ஹாய், ஹலோ, வணக்கம் ஏதோ ஒரு வார்த்தை எழுதி விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த கேள்வியை நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எதற்காக ஒவ்வொரு முறையும் நாட்டில் பெண்களுக்கு எதிராக, முக்கியமாக பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்கும் போது நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார்? பில்கிஸ் பானு வழக்கின் போது 11 நபர்களை வெளிவிட்டார்கள். எதற்காக வெளிவிட்டார்கள்? வெளிவந்த நபர்களை எப்படி வரவேற்றார்கள்? எதற்காக இது நடந்தது? குல்தீப் சிங் சேங்கர் போன்ற நபருக்கு எதற்காக பெயில் கிடைத்தது? மக்களுடைய ஆக்ரோஷம், மக்களுடைய கோபம் வெளிவந்தால் கூட ஒட்டுமொத்த பிஜேபி அந்த ரேபிஸ்டை காப்பாற்றுவதற்காக ஏன் முயற்சி எடுத்தார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நாங்க அலசி பார்க்கும்போது ஒரு பெயர் வெளிவந்தது. ஒரு பப்ளிகேஷன் ஹவுஸ், கீதா பிரஸ் என்கிற இந்த பப்ளிகேஷன் ஹவுஸ் 1923ஆம் ஆண்டு
உருவான இந்த அமைப்பு. இந்த அமைப்பு டொனேஷன் எல்லாம் வாங்க மாட்டார்களாம். சமீபத்தில் 1 கோடி ரூபாய் டொனேஷன் வந்திருக்கிறது, அதை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். பிரமாதமான கொள்கை இல்லையா? இந்த கீதா பிரஸ் உடைய வேலை என்ன? ஹிந்துசத்தை பற்றி புத்தகங்களை பப்ளிஷ் செய்வது. எந்த விதமான புத்தகங்கள்? சாணக்கிய நீதி, மனுஸ்மிருதி, பெண்களுடைய ரிலிஜியஸ் பிராக்டிஸ் எப்படி இருக்கணும், பெண்கள் கணவருடன் எப்படி நடந்து கொள்ளணும், பெண்களுடன் ரேப் நடந்தால் பெண்கள் என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களை இந்த பிரஸ் பப்ளிஷ் செய்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 23 புத்தகங்களை கீதா பிரஸ் 100 ஆண்டுகளாக பப்ளிஷ் செய்து வருகிறார்கள். 100 ஆண்டையும் தாண்டி விட்டது இந்த கீதா பிரஸ். 2024ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த பப்ளிகேஷன் ஹவுஸிற்கு காந்தி பீஸ் பரிசை வழங்கியது. காந்தி பீஸ் பிரஸ். அப்போ என்னதான் இவர்கள் செய்கிறார்கள், எந்த விதமான புத்தகங்களை இவர்கள் பப்ளிஷ் செய்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அலசி பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ், நீதிமன்றங்கள் அல்ல அரசாங்கத்துடைய ஆபீசஸ்கள், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் போன்ற ஆபீசஸ்களில் கீதா பிரஸ் இருக்கு இலவசமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டால்ஸ்களை வச்சு நடத்தி கொள்ளுங்கள் என்கிற இடத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இவர்கள் ஒரு நோபல் வேலையை பார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் அந்த புத்தகங்களை நாங்கள் படித்து பார்க்கும்போது, புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து பார்க்கும்போது இவர்கள் செய்வது வேற, நடப்பது வேற என்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. முக்கியமாக பெண்களுக்கு எந்த அளவில் இவர்கள் எதிரானவர்கள், இவர்களுடைய ஐடியாலஜி எந்த அளவில் எதிராக இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. கீதா பிரஸ் மிகப்பெரிய அளவில் RSS வழியாக சப்போர்ட் செய்யப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இங்கிருந்து வெளிவரக்கூடிய புத்தகங்களை மக்கள் மத்தியில் எப்படி வித்து வருகிறார்கள், அந்த புத்தகங்களில் என்னெல்லாம் இருக்கிறது என்கிற விஷயத்தை மிகவும் ஆழமாக அலசி பார்த்ததற்கு பின்புதான் இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பார்க்க வேண்டும். மனுஸ்மிருதி, சாணக்கிய நீதி, கிரகஸ்தி மே கேசே ரஹே போன்ற புத்தகங்கள் இதில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது, RSS பெண்களை எப்படி பார்க்கிறது என்கிற இந்த விஷயம். உங்களுடைய ஸ்கிரீனில் ஒரு புத்தகத்தை நீங்க பார்க்கிறீர்கள், கிரகஸ்த் மே கேசே ரஹே, ஒரு குடும்பத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும். டைட்டில் ரொம்ப அழகா இருக்கு. இந்த புத்தகத்தை எழுதிய நபர் யார்? சுவாமி ராம்சுக்தாஸ். புதிதாக பப்ளிஷ் செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. திஸ் இஸ் த 90th எடிஷன். அப்போ எத்தனை புத்தகங்களை இவர்கள் வித்திருப்பார்கள். சரி, இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எங்களுக்கு முன்பு ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வி ஹிந்தியில் இருக்கு, ஆனால் இதை நான் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியிலும் நான் எடுத்து காட்டப் போகிறேன். இந்த புத்தகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் பப்ளிஷ் செய்யப்படுகிறது. தமிழ்ல இந்த புத்தகம் இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, மலையாளத்துல இருக்கு, எல்லா மொழியிலுமே இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, यदि पति पत्नी को पीटता है और कष्ट देता है तो पत्नी को क्या करना चाहिए? ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்தும் போது, கொடுமைப்படுத்தும் போது மனைவி என்ன செய்ய வேண்டும்? கேள்வி சரிதான், ஆனால் அதற்கான பதில் என்ன? சுவாமி ராம்சுக்தாஸ் கொடுக்கக்கூடிய பதிலை கேட்டீர்கள்னா, पत्नी को समझना चाहिए कि मेरे पूर्व जन्म की कोई संस्कार बदल रहे हैं जिनकी प्रतिक्रिया में मैं भोग रही हूं. என்னுடைய பூர்வ ஜன்மத்தில் நான் செய்த தவறுகள், நான் செய்த கொடுமைகள், அதற்கான பதில் இந்த ஜென்மத்தில் என்னுடைய கணவர் வழியாக எனக்கு கிடைக்கிறது. என்னுடைய கணவர் என்னை அடிக்கும் போது இது அவர் மீது இருக்கக்கூடிய தவறு கிடையாது. கணவர் எப்பவுமே தவறு செய்ய மாட்டார். என்னுடைய பூர்வ ஜென்மத்தின் பாவங்கள் இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நீங்க நம்ப வேண்டும். இதுதான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. मेरे पाप नष्ट हो रहे हैं और मैं पवित्र हो रही हूं. என்னுடைய பாவங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, நான் பவித்திரமாக புனிதமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஐடியாலஜி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டில் இருக்கக்கூடிய 80 ரயில்வே ஸ்டேஷன்களில், முக்கியமாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்களில் கீதா பிரஸ் உடைய புக் ஸ்டால்ஸ் இருக்கு. அந்த புக் ஸ்டால்ஸ்களில் மத புத்தகம் என்கிற பெயர்ல
ஹிந்து மதத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பெயர்ல இந்த புஸ்தகத்தை இவர்கள் பெற்று வருகிறார்கள். இது போன்ற 23 புத்தகங்கள் இருக்கு, வெவ்வேறு சப்ஜெக்ட்ல, வெவ்வேறு தண்டனைகள், வெவ்வேறு விஷயங்கள், மிகவும் கேவலமான புத்தகங்கள். இந்த பப்ளிகேஷன் ஹவுஸிற்கு காந்தி பீஸ் பரிசு கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. ஓகே, இதே புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிளை படிக்கிறேன், கேளுங்கள். வாட் இஸ் த வியூ ஆன் சதி பிரதா அண்ட் ரேப்? சதி பிரதா, ஒரு கணவர் இறந்து விட்டாலே வட இந்தியாவில நீங்க பார்த்தீர்கள், அந்த படமெல்லாம் இருக்கும், போட்டோ நாங்கள் எடுத்து வைக்க சொல்றோம். மனைவியும் கணவருடைய சடலம் எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணையும் அந்த நெருப்புல தள்ளி விட்டுருவாங்க. அதுதான் சதி பிரதா. சதி பிரதா சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிகவும் கொடூரமான ஒரு விஷயம். அதை மிகப்பெரிய அளவில் போராட்டத்திற்கு பின்பு அதை அழித்தோம். சதி பிரதாவை பற்றி நீங்க பேசினால் கூட, அதை சப்போர்ட் செய்தால் கூட 7 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கிறது இந்த நாட்டுக்கு கூட சட்ட புஸ்தகம் வழியாக. ஆனால் சதி பிரதாவை வைத்து நீதிமன்றங்களிலேயே இந்த புஸ்தகம் விற்கப்படுகிறது கீதா பப்ளிகேஷன் வழியாக. சரி, சதி பிரதாவை பற்றி ஒரு கேள்வி. சதி பிரதா உச்சித் ஹே யா அனுச்சித்? சதி பிரதா ஒரு சரியான விஷயமா அல்ல தவறான விஷயமா? அதற்கு சுவாமி ராம் சுக்தாஸ் கொடுத்த பதிலை கேளுங்கள். சதி பிரதா कोई परंपरा नहीं है. சதி பிரதா பாரம்பரியம் கிடையாது. यह तो कर्तव्य है. இது உங்களுடைய கடமை. அதனால் இந்த சதி பிரதாவை நீங்க கடமையாக பார்க்கணுமே ஒழிய இதை பாரம்பரியமாக பார்க்காதீர்கள். இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இது மட்டுமல்ல, इसे धार्मिक बनाया गया है और जड़ें हिंदू धर्म में बताई गई हैं. இது தர்மத்தின் வேலை. இதை ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்கள், சனாதன மதத்தை நம்பக்கூடிய நபர்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சதி தர்ம் ஹிந்து தர்ம் கி ரீட் है. சதி பிரதா ஹிந்து மதத்தோடைய முதுகெலும்பு. இது இல்லை என்றால் ஹிந்து மதமே கிடையாது. This is what is written in this book. Now you come on rape. இதே கீதா பப்ளிகேஷன் பப்ளிஷ் செய்யக்கூடிய இன்னொரு புத்தகம். இந்த புத்தகத்தோட பெயர் ஸ்திரீ தர்ம், பெண்களுடைய தர்மம். அதுல இந்த விஷயம் எழுதியிருக்கிறது. இதற்கு மேல் நீங்க சிந்திக்க போறீர்கள், எதற்காக நரேந்திர மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத், என்டையர் பிஜேபி, என்டையர் ஆர்எஸ்எஸ், ஹிந்துத்துவவாதி அமைப்புகள், அது விஸ்வ ஹிந்து பரிஷதாக இருக்கட்டும், பஜ்ரங் தளாக இருக்கட்டும், ஹிந்து ரக்ஷா தள் போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், எதற்காக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பதற்காக ரோட்டில் வருவதல்ல, எதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்களை கொடுப்பதல்ல. இதை பற்றி நீங்க புரிந்து கொள்ள போறீர்கள். இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. यदि कोई विवाहित स्त्री से बलात्कार करे और गर्भ रह जाए तो क्या करना चाहिए? திருமணமான பெண்ணுடன் ஒரு நபர் ரேப் செய்தால், கற்பழித்தால், அந்த ப்ராசஸில் அந்த பெண்மணி கர்ப்பிணியாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு ஆழமான சிந்திக்கப்பட்ட கேள்வி என்று நீங்க பாருங்கள். இதற்கு பதில் என்ன? அதையும் ரொம்ப கேவலமாக தான் எழுதியிருப்பார்கள். जितना हो सके ஸ்திரீ को चुप रहना चाहिए, यही उसकी बेहतरी है. முடிந்த அளவிற்கு அந்த பெண்மணி வாயை மூடிக்கொண்டிருக்கணும். ரேப் ஆயிடுச்சா பரவாயில்ல, நீங்க எதுவும் யார்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அடக்கி வாசிக்கணும். यदि उसके पति को भी पता चल जाए, கணவருக்கும் என்னுடைய மனைவியை கற்பழித்து விட்டார்கள் தெரிந்தால் கூட அந்த கணவரும் அமைதியாக இருக்க வேண்டுமாம். 2 பேருமே வாயை திறக்கக்கூடாது. तो उसे भी चुप रहना चाहिए, दोनों के लिए यही सही है. 2 பேருக்குமே இதுதான் சரி, இதுதான் ஹிந்து தர்மத்தின் தர்மம். கர்ப்பிணியாகி விட்டீர்கள் பரவாயில்ல, நீங்க வளருங்க, நீங்க எதனாலும் செய்யுங்க, ஆனா யார்கிட்டையும் போய் நீங்க பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் சே. இந்த புத்தகம் எங்க விற்கப்படுகிறது? இதே கோர்ட் வளாகங்களில், ரயில்வே ஸ்டேஷன்களில், சென்ட்ரல் ஆஃபீஸஸ்களில் இது விற்கப்படுகிறது. அதாவது இந்தியன் லா சிஸ்டம், ஐபிசி, சிபிசி, ஹியூமன் ரைட்ஸ் அனைத்துமே கால்களில் போட்டு மிதிக்க நசிக்கக்கூடிய இந்த புத்தகங்களை நரேந்திர மோடியின் அரசாங்கம் ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. இந்தியா முழுவதும் இவர்களுக்கு இலவச ஸ்டால்ஸ். ஒரு நாயை நீங்க எட்டி உதித்தாலோ அல்ல ஒரு நாயை
துன்படுத்தினாலோ அதற்கு கூட இந்த நாட்டில் 6 மாதம் சிறை தண்டனை இருக்கிறது. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன், இந்த நாட்டு சட்ட புத்தகங்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு வேலை பார்க்கிறது. இது போன்ற புத்தகங்களை வித்து வருகிறார்கள். அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக இந்த புத்தகங்கள் விற்கப்படுகிறது. இஃப் யுவர் வைஃப் இஸ் ரேப்ட், the woman should be quiet. If husband comes to know, he should also be quiet. You cannot do anything. You go about, போய் அபார்ஷன் செய்து கொள்ளுங்கள், அல்ல அந்த குழந்தையை பெக்க வைத்து வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த நபரை பற்றி நீங்க பேசக்கூடாது. This is what their book says. Now you understand what is the mindset, the ideology behind their silence. மவுன் மோதி எதற்காக மௌனமாக இருக்கிறார்? இப்ப புரிகிறதா? Because they read all of this and they support all of this. RSS உடைய ஐடியாலஜி பற்றியும் இந்த புத்தகங்களை வைத்து நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டோம். குரு கோல்வர்கர் RSS உடைய ஒரு மிகப்பெரிய லீடர், the founding members of RSS. ஹிந்துசம் அண்ட் ஜாதிவாதை பற்றி இவர் பேசியிருக்கிறார். ஹிந்துசம் அண்ட் ஜாதிவாத் both are same. ஹிந்துசமும் மதவாதமும் ஜாதிவாதமும் ஒன்றுதான் என்று இந்த நபர் சிந்தித்து வருகிறார், குரு கோல்வர்கர். And now I'll come to one more thing. டாக்டர் B.R. அம்பேத்கர் இதே விஷயங்களை வைத்துதான் அவர் எதிர்த்தார். அதாவது என்னைக்கு ஹிந்து மதம், ஹிந்து ஒரு மதமே கிடையாது, அது வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு விதம். ஆனால் இந்த ஹிந்துசம் என்கிற பெயர்ல, சனாதனம் என்கிற பெயர்ல எந்த ஜாதியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களோ அந்த ஐடியாலஜியை நீங்க முறிக்காத வரை இந்த நாட்டில் ஜாதியை அழிக்க முடியாது என்கிற விஷயத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் போராடினார், எதிர்த்தார். ஆனால் அவருடைய போராட்டம் எப்படி முடக்கப்பட்டது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். பஞ்சாப்ல டாக்டர் B.R. அம்பேத்கரை ஜாதிகளை பற்றி பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் சபை கூடிய போது இந்த ஹிந்து அமைப்புகளுடைய எதிர்ப்பை பார்த்த உடனேயே அந்த சபையையே ரத்து செய்து விட்டார்கள். இதற்கு பின்பு டாக்டர் B.R. அம்பேத்கருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது, ஐ வில் நாட் பி born as Hindu because of ஜாதி. இதற்கு மேல் நான் ஹிந்துவாக பிறக்க விரும்பவில்லை, காரணம் இந்த மதத்தில் ஜாதிகள் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்கள், குரு கோல்வர்கர் இவருடைய ஒரு புத்தகம் இருக்கு, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அந்த புத்தகத்தையும் இதே கீதா பிரஸ் தான் பப்ளிஷ் செய்து வெளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கிற இந்த புத்தகத்தில் புருஷா சுக்தா ஃப்ரம் ரிக்வேதா, மனிதர் எப்படி பிறந்தார் என்கிற ஒரு ஸ்லோகா இருக்கு. அந்த ஸ்லோகத்தை இந்த நபர் விளக்கி பேசியிருக்கிறார். அந்த புத்தகம் என்ன கூறுகிறது? பிராமன் உன்கா முக்தா, பிராமணர்கள் தலையிலிருந்து பிறந்தார்களா? இந்த ஸ்லோகா படி நீங்க பார்த்தீர்கள்னா க்ஷத்ரியாஸ் 2 கைகள், வைஷ்ணவாஸ் 2 கால்கள், சூத்ராஸ் கால் பாதம். இப்படித்தான் இவர்கள் பிறந்தார்கள். பிராமணர்கள் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய இடத்திலிருந்து பிறந்ததனால் அவர்கள்தான் தலைமை, அவர்கள்தான் சுப்பீரியர். இந்த விஷயத்தை இந்த புத்தகத்தில் எழுதி பப்ளிஷ் செய்து வருகிறார்கள். டிசம்பர் 17ஆம் தேதி 1960ஆம் ஆண்டு குரு கோல்வர்கர் குஜராத் யூனிவர்சிட்டி சோஷியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு ஒரு சீஃப் கெஸ்டாக அழைக்கப்படுகிறார். அங்க போய் அவர் பேசிய வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? கிராஸ் பிரீடிங் இன் ஹிந்து ஹிஸ்டரி. இந்துக்களை பவித்திரமாக்குவதற்காக என்னெல்லாம் செய்தார்கள் அதை பற்றி ஒரு லெக்சர். அந்த லெக்சரில் அவர் கொடுத்த படுகேவலமான ஒரு விஷயம், டு இம்ப்ரூவ் த லீனேஜ் ஆஃப் ஹிந்துஸ் இன் சவுத் இந்தியா, லைக் கேரளாவில் அல்லது சவுத் இந்தியாவில் ஹிந்துக்களுடைய அந்த பாரம்பரியத்தை, ஹிந்துக்களுடைய அந்த லீனேஜை சுத்தப்படுத்துவதற்காக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்போதிரி பிராமணர்களை அனுப்பினார்களாம். ஏன்னா தென்னிந்தியாவில் சுத்தமான ரத்தம் கிடையாதாம், சுத்தமான ஜாதிகள் கிடையாதாம், பிராமணர்கள் தான் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதனால் நம்போதிரி பிராமணர்களுக்கு ஒரு சில கடமைகள் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? தட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சூத்ராவில் இருக்கக்கூடிய சூத்ரர்கள், தலித் பெண்கள், க்ஷத்ரிய பெண்கள் மற்றும் வைஷ்ணவா பெண்கள், இவர்களுடைய முதல் குழந்தை இந்த நம்பூதிரி பிராமணர் வழியாக வர வேண்டும்.
இதுல பிராமண பெண்களை ஒதுக்கி விட்டார்கள். மற்ற ஜாதியை சார்ந்த பெண்கள் அவர்களுடைய முதல் குழந்தை பிராமணர் வழியாக தான் வர வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை இவர் கூறுகிறார். Just imagine the shittest ideology of this man. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், RSS. இன்னைக்கு 100 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக நரேந்திர மோடி அவர்கள் இந்த RSS என்கிற அமைப்பு பற்றி பெருமையாக பேசினார் இல்லையா? 150 கோடி ரூபாய் செலவில் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டி கொடுத்தார்களே இல்லையா? இதே RSS உடைய ஐடியாலஜியும் நீங்க பார்க்க வேண்டும். RSS உடைய ஷாக்காக்கள் சவுத் இந்தியாவில், தமிழ்நாடு, கேரளா, இங்கெல்லாம் RSS ஷாக்காக்கள் வழியாக என்ன பரப்பப்படுகிறது? நம்பூதிரி பிராமணர்கள் தான் சுப்பீரியர் பிராமணர்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்தார்கள். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்கள், வைஷ்ணவாஸ், சத்ரியாஸ், இந்த பெண்களுடைய முதல் குழந்தை பிராமணருடைய குழந்தை. அந்த உண்மை நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வருடம் RSS உடைய டார்கெட் வாஸ் 1 லட்சம் ஷாக்காஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் 2024ஆம் ஆண்டு 73,117 ஷாக்காஸ் இருந்தது. இந்த வருடம் 10,000 ஷாக்காஸ் கூடி 83,129 ஷாக்காஸ் இருக்கு. இதுல நீங்க பார்த்தீர்கள்னா முக்கியமாக கேரளாவில் இந்தியாவிலேயே அதிகமான ஷாக்காஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா, 5,000 ஷாக்காஸ். அடுத்தபடியாக தமிழ்நாடு. பிஜேபி நாங்கள் வரவிட மாட்டோம் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? இதே தமிழ்நாடு, இதே கேரளாவில் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஷாக்காஸ் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4,000க்கும் மேல் இருக்கக்கூடிய ஷாக்காஸ். அடுத்தபடியாக ராஜஸ்தான், அதற்கு பின்பு கர்நாடகா, அதற்கு பின்பு வெஸ்ட் பெங்கால். ஏன் தமிழ்நாட்டை, கேரளாவை, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களை இது போன்ற ஷாக்காஸ் இருந்தால் கூட, இத்தனை ஷாக்காஸ் இருந்தால் கூட தொட முடியவில்லை? காரணம் கல்வி அறிவு. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரங்கள், அந்த உரிமைகள். ஏன் வட இந்தியாவில் ஒரு சில ஷாக்காஸ் இருந்தால் கூட அங்க இது ஆழம் கொண்டு கொண்டிருக்கிறது. காரணம் அங்க இருக்கக்கூடிய அகேன் கல்வி தரம், பெண்களுக்கு கிடைக்காத சம உரிமைகள், பெண்களை அடிமையாக பார்க்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ். இந்த ஷாக்காஸ் இந்தியாவில் மட்டுமல்லாமல் நேபாள், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், கீனியா, ஆஸ்திரேலியா வரை பரப்பப்பட்டிருக்கிறது. RSS உடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், அந்த ஒஃபிஷியல் ரிப்போர்ட் வழியாக தான் இந்த டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். What did they say? The first child born to Nambudiri Brahmin was kept. நம்பூதிரி பிராமின் வழியாக முதல் குழந்தையை இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் பப்ளிஷ் செய்யக்கூடிய இன்னொரு புத்தகத்திற்கு நான் வருகிறேன். சாணக்கிய நீதி, சாணக்கியா ஹோனா ஹே ஆப்கோ, அர்த்த சாஸ்திரம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க படித்தீர்கள்னா, இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்த உடனே தூக்கி வீசத்தான் மனது வரும். ஒரு துளி கூட நீங்க மதத்தை நம்பக்கூடிய நபர்களாக இருந்தால், மனிதர்களை நம்பக்கூடிய நபர்களாக இருந்தால், மூளை இருந்தால், நெஞ்சு இருந்தால், இதயம் இருந்தால், அப்படி நீங்க ஒரு நல்ல மனிதராக இருந்தால் இந்த புத்தகத்தை உங்களுடைய வீட்டில் வைக்க மாட்டீர்கள். ஏன்னா அவ்வளோ கேவலமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னது? If a woman goes without telling her husband, கணவருக்கு தெரியாமல் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் 17 விதமான தண்டனைகள். ஏழைகள், தலித்கள் எங்க இருக்க வேண்டும்? இப்போவும் அப்படித்தானே. காலனியெல்லாம் நீங்க பார்த்தீர்கள், தலித்துக்களுக்கான ஒரு இடம், தலித்துக்களுக்கான ஒரு கிராமம். தலித்துக்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ரோட்ல வரக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் யார் கொண்டுட்டு வந்தா? இது போன்ற புத்தகங்கள் தான். இது போன்ற புத்தகங்கள் வழியாக தான் இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த புத்தகங்கள் விற்கப்படுகிறது. எப்படி இந்த தலித் மக்கள் அப்படி இறந்து போனால் அவருடைய கடைசி ரைட்ஸ் எப்படி நடத்தணும், எப்படி சவுத் டோர் வழியாக எப்படி அந்த சடலத்தை நீங்க எடுத்துட்டு போகணும் என்கிற பல்வேறு விஷயங்களை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் ஒரு சில விஷயங்களை மிகவும் கவனமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க பாருங்கள். பெண்கள், மனைவிகளை பற்றி இந்த புத்தகம் என்ன எழுதுகிறது, என்ன அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள். சாணக்கிய நீதி முறைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, husband can abandon a unfaithful wife. Separation from wife listed one of the life burning evils without fire. கணவர்
அப்படி மனைவி மீது சந்தேகம் இருந்தால் அந்த பெண்ணை எப்படி வேணாலும் எங்க வேணாலும் உதறி தள்ளிட்டு போயிடலாம். எந்த விதமான பொறுப்பும் கிடையாது மனைவி மீது. இது மட்டுமல்ல, இதில் அந்த கணவர் வழியாக கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ், அதற்கான லிஸ்டும் எழுதியிருக்கிறார்கள். சாணக்கிய நீதியில் இது எழுதியிருக்கிறது. மனுஸ்மிருதி வழியாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் திருமணமாகும் வரை தகப்பனாருடைய பாதுகாப்பில் வளர வேண்டுமா? திருமணமானதற்கு பின் கணவருடைய சேவகையாக வாழ வேண்டுமா? கணவர் இறந்து போனால் தன்னுடைய குழந்தைகளுடைய தயவில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்க எப்படி சரியான புத்தகமாக நீங்க பார்ப்பீர்கள். இந்த புத்தகத்தை யார் பப்ளிஷ் செய்கிறார்? கீதா பிரஸ் என்கிற இந்த அமைப்பு. கீதா பிரஸ் என்கிற அமைப்பிற்கு RSS, பிஜேபி அனைத்து நபர்களுமே சப்போர்ட் செய்து வருகிறார்கள். Because that is their ideology. That is where they get the knowledge. அவர்களுடைய நாலேஜ் எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? RSS உடைய ஸ்ட்ரக்சர், ஜெண்டர் ரோல்ஸை பற்றி நீங்க பாருங்க. இது எல்லாமே 13th and 14th செஞ்சுரியில் நடந்த விஷயங்கள். அதை புத்தகமாக மாற்றி அதை பப்ளிஷ் செய்து வருகிறார். அது வேற. சரி, RSSல பெண்களுக்கு என்ன உரிமை, ஆண்களுக்கு என்ன உரிமை, என்ன அதிகாரம், அதை நீங்க பார்த்தீர்கள்னா RSS ஒரு ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. RSSல் பெண்களுடைய விங் இருக்கு. அதை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆனால் RSSல் எந்த இடத்திலுமே பெண்களை தலைவியாக அமர வைக்க மாட்டார்கள். Because it is against their ethics, it is against their ideology. It is a male dominated or only male group. எப்படின்னு நீங்க பாருங்க. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். ஸ்வயம் சேவக்னா வாலண்டியர்ஸ் தன்னை வாலண்டியர்ஸ் ஆக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த ஆர்கனைசேஷன் தொடங்கிய போது 1925ஆம் ஆண்டு RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் தொடங்கப்பட்டது. 1936ஆம் ஆண்டு இதே RSS ஒரு பெண்களுடைய விங்கையும் தொடங்குகிறார்கள். அதாவது பெண்களுக்கும் நாங்கள் உரிமைகளை வழங்குகிறோம் என்று. என்ன அதற்கான பெயர் என்ன? ராஷ்டிரிய சேவிகா சமிதி, நேஷனல் சர்வீஸ் கமிட்டி. சேவிகான மெய்ட், வீட்டு வேலைக்காரி அல்ல வேலைக்காரி. சேவிகா இஸ் வேலைக்காரி. நேஷனல் வேலைக்காரிகளுடைய ஒரு கமிட்டி. This is what the actual meaning of ராஷ்டிரிய சேவிகா சமிதி. When it comes to male, it is ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். வாலண்டியர்ஸ்களுடைய அமைப்பு. பெண்களுடைய விங், நீங்க அடிமைகள், நீங்க வேலைக்காரிகள். And people who believe the system. RSSல இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை போய் பாருங்கள், அவர்களை போய் கேளுங்கள். உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன், உங்களுடைய அண்ணன், தம்பி, whoever it is, எப்படி உங்களை பார்க்கிறார், எப்படி உங்களை நடத்துகிறார் என்று. அதான் ரேப் நடந்தால் கூட வாயை மூடிட்டு இருக்கணுமே, கேள்வி கேட்கக்கூடாது, யார்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி கணவர் போட்டு அடிச்சால் அது உன்னுடைய முன்ஜென்மம் பாவம், அதை இப்ப நீ கழிச்சிட்டு இருக்க. இது போன்ற விஷயங்களை தான் இதை எடுத்து வைக்கிறது. பெண்கள் கணவரை தாண்டி வெளியில போனால் கூட ஒரு குற்றம். சதி பிரதா, கணவர் இறந்து போனால் பெண்ணையும் கொன்று விடுங்கள், பெண்ணையும் எரிச்சு கொன்று விடுங்கள், சாம்பலாக்கி விடுங்கள். இது சம்பிரதாயம் கிடையாது, உங்களுடைய கடமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சதி பிரதா ஹிந்துவிசத்துடைய முதுகெலும்பு. How disgusting is this? And the government is supporting them, and Narendra Modi had given a so-called Gandhi Shanti Puraskar to this Gita Press. RSS உடைய ஐடியாலஜி எந்த அளவில் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்களா உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த நாட்டை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் என்று. இவர்கள் விற்கக்கூடிய ஒரு சில புத்தகங்களுடைய பெயரை படிக்கிறேன், கேளுங்கள். ஸ்ரீ தர்ம பரோஸ்துனதி, நாரி தர்ம, பெண்களுடைய தர்மம் என்ன, நாரி சிக்ஷா, பெண்களுடைய கல்வி எப்படி இருக்கணும், ஸ்திரியோ கேலியே கர்த்தவிய சிக்ஷா, பெண்களுக்கான அந்த கர்த்தவியம் கடமை பாதை என்ன, விருத் நீதி, மனுஸ்மிருதியை அங்கங்கே எதற்காக இருக்கிறார்கள், அதை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கீதா பிரஸ் ஏப்ரல் 23ஆம் தேதி
1923ஆம் ஆண்டு கோரக்பூர் உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டது. அதே RSS which is ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் செப்டம்பர் 27, 1925ஆம் ஆண்டு நாக்பூரில் கேஷவ் ஹெட்கேவார் வழியாக உருவாக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இப்போ எப்படி நான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இது போன்ற விஷயங்களை நரேந்திர மோடி எதற்காக கொண்டு வந்தார் என்று நான் கூறினேன். எதற்காக இதை ஒரு ஷீல்டாக பயன்படுத்துகிறார்கள்? இவர்களுடைய ஐடியாலஜி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறது இல்லை என்று எப்படி ஆணித்தனமாக கூறினேன். அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன், கேளுங்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ மிஷன் சக்தி என்கிற ஒரு திட்டம் வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 2015 2016 இருந்து 2019 வரை பார்லிமெண்ட்ல கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் ஒன்று எங்களுக்கு கிடைத்தது. 2020ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டு வரை கொடுக்கப்பட்ட இன்னொரு ரிப்போர்ட்டும் இருக்கு. இந்த 2 ரிப்போர்ட்களுமே ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் சப்மிட் செய்யப்பட்டது. CAG ரிப்போர்ட், RTI வழியாக வெளிவந்த தகவல் அனைத்தையுமே நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது from 2014 to 2023 வரை பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற இந்த திட்டத்திற்காக நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஒதுக்கிய அந்த பட்ஜெட் 1156 கோடி ரூபாய். இதுல இருந்து செலவானது எவ்வளோ? 783 கோடி ரூபாய். ஓகே, இவ்வளவு செலவாயிருக்கு. அப்போ பெண்களுக்கு அதிகாரங்கள் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? கிடையாது. இந்த 783 கோடி ரூபாயிலிருந்து நேரடியாக 401 கோடி ரூபாய் வெறும் பிரச்சாரத்திற்காக மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள். அதாவது 51% or more than 51% was spent only on the advertisement. இதற்கு முன்னாடி from 2017 to 19 there was another 164 crore rupees, all put together close to 600 crore rupees they have spent on the advertisement alone. ஆக்சுவலா கிரவுண்ட்ல என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது. கிரவுண்ட்ல எந்த விதமான செலவும். இன்னொரு நாரி சக்தி வந்தன் அதிநியம், பெண்களுக்கு உரிமையை வழங்க போகிறார் நரேந்திர மோடி என்றெல்லாம் கூறினார்கள் இல்லையா? கங்கனா ரனாத், ஏராளமான பாலிவுட் செலிபிரிட்டிகளை பார்லிமெண்ட்டுக்குள் அழகு பொம்மை போன்று அமர வைத்தார்கள். ஒரு பெரிய வெற்றி என்று எடுத்து காட்டினார்கள். அந்த சட்டம் இன்னைக்கு கூட அமலில் கொண்டு வரவில்லை, அமலில் கொண்டு வரவும் மாட்டார்கள். ஹிந்துக்கள் ஜெய் சியாராம் என்று தான் கூறுவார்கள். அதாவது சியா அண்ட் ராம், முதலில் சீதை, அதுக்கப்புறம் தான் ராமர். பட் வாட் ஹிந்துத்துவவாதிகள் அவர்களுடைய ஸ்லோகன் என்ன? ஜெய் ஸ்ரீராம், there is no சியா there, there is no சீதா there. போய் பாருங்க, படங்களை போய் பாருங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமார், ராம் தர்பார் என்று கூறுவோம். அப்படித்தான் ஒரு குடும்பமாக தான் நாம் அதை பார்த்தோம். இன்னைக்கு என்ன நடக்கிறது? ராமருடைய படத்தை நீங்க பார்த்தீர்கள், அப்படியே ஆக்ரோஷமாக தனியாக அவர் மட்டும்தான், யாருமே கிடையாது. சிவனை பாருங்கள், சிவன் பாதி பார்வதி பாதி, பாதி சிவன் பாதி பார்வதி. அப்படிதான் நம்ம அந்த படங்களை பார்த்தோம். ஒரு அமைதியான கடவுளை பார்த்தோம். இவர்களுடைய கடவுள் என்ன? பார்வதி கிடையாது, பெண்கள் இருக்கக்கூடாது. Just imagine. அயோத்தியாவில் ராமர் கோவிலை கட்டினார்கள். ராம் தர்பார் எங்கே? அயோத்தியாவில் ராமர் மட்டும்தான். அங்க லக்ஷ்மணுக்கும் இடம் கிடையாது, சீதைக்கும் இடம் கிடையாது, அனுமாருக்கும் இடம் கிடையாது. அப்படியே நரேந்திர மோடி ராமரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்படி ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. Again one propaganda. For the last 100+ years இந்த நாட்டில் ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பி வருகிறார்கள். அந்த ப்ரொபகண்டாவில் சிக்கி நாங்களும் சனாதனர்கள், நாங்களும் ஹிந்துக்கள் என்று ஒரு போலி ப்ரொபகண்டாவில் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளில் வரக்கூடிய இந்த விஷயங்களை let us debate on these books. Anyone can come and please make me understand if I understood wrong. And that is why Narendra Modi ji is not speaking. இல்ல பேசுவார். நீதிமன்றங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், உரிமைகளை கொடுக்கும். அப்படி நம்பினீர்கள்னா நம்பிக்கொண்டே இருங்கள், அதெல்லாம் நடக்காது. பிகாஸ் the ideological difference is this. Think about it. நன்றி, வணக்கம்.
ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.